என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சென்னை போன்ற நகரங்களில் கிராமங்களிலிருந்து வருகின்ற பிள்ளைகள் விடுதியில் தங்கி படிப்பது வழக்கம். அப்படியாக தங்களுடைய மேற்படிப்புக்காக கிராமங்களை விட்டு நகர்ப்புறங்களுக்கு வருகிறவர்கள் நாள்பட அவர்களுடைய கவனங்கள் சிதறுவதுண்டு. நன்றாக படிக்க வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பிள்ளைகள் வருகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் நண்பர்களோடு சேருகிற போது, உறவாடுகிற போது, வெளியில் இங்கே அங்கன்னு போயிட்டு வரும்போது, பீச் பார்க்குன்னு சுற்றும் போது அவர்களுடைய கவனம் சிதைந்து போகிறது. அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் போகிறது. தாங்கள் நினைத்த அந்த நிலைக்கு அவர்களால் வர முடியாமல் போகிறது. அப்படிதான் கனவுகளோடு படித்து கொண்டிருக்கிற அந்த மாணவர்களுக்கு மத்தியில் காதல், நட்பு, உறவு என்றும் தொடர்கிறது. படிக்கிற பருவத்தில் அந்த வயதினால ஏற்படுகிற தடுமாற்றங்கள் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அப்படிதான் இந்த இடத்தில் படித்து கொண்டிருக்கிற போதே ஒருவர் மற்றவரோடு காதலில் ஈடுபடுகிறார்கள், அன்புறவில் ஈடுபடுகிறார்கள். தவறு ஒன்றுமில்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், அவர்களுடைய அந்த கல்லூரி படிப்பு முடிகின்ற தருணத்தில் தான் அவங்க ஒருவர் மற்றவரை எந்த அளவுக்கு அன்பு செய்தார்கள், அது உண்மையான அன்பா, சுயநல அன்பா, தற்காலிக அன்பா, நிலையான அன்பா என்கிற எல்லா புரிதலும் வரும். இப்படி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இறுதி ஆண்டு வருகிற போது ஒருவர் மற்றவரிடத்தில் அந்த சமரச அன்பை பகிர்ந்துவிட்டு பிரியாவிடையை பெற்றுக்கொண்டு வீடு போகிறார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு நடந்த நிகழ்வு. என்னோடு அந்த குடும்பம் பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு. நான் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்படியாக ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள். கல்லூரி படிக்கும்போது ஒரு பையனை அன்பு செய்கிறா, பிரிஞ்சு போயிடுறாங்க. போன பிறகு இந்த திருமண பேச்சு எடுக்கும்போது அந்த பையன் சொல்லிடுறான், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, ஏன் சாதி வேற, ஏன் மதம் வேற, எங்கள் அப்பா அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் தயவு செய்து என்னை விட்டுரு, என்னை மறந்துரு. இந்த பொண்ணு விடாப்பிடியாக நிற்குது, அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நிற்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பஞ்சாயத்துக்கு என்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த அப்பா அம்மா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோட நான் அதை நிறுத்திக்கிறேன். இப்படி எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனை பிள்ளைகள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள். தங்களுடைய ஆசைகளை, கனவுகளை, லட்சியங்களை தொலைத்துவிட்டு இப்படி குறுகிய மனப்பான்மையில் தங்களுடைய வாழ்க்கை போக்கை இழந்து விடுகிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு சுயநல அன்பு பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த சுயநல அன்பினால் பல பேர் பாதிக்கப்படுகிறோம். திருமணமானவர்கள் கூட இந்த சுயநல அன்பிற்கு பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். வாலிப பருவத்தில் இருக்கிறவர்கள் கூட இந்த சுயநல அன்பில் சிக்கிக்கொண்டு தவிப்பதை பார்க்கிறோம். ஏதோ ஒன்றுக்காக இந்த சுயநல அன்பு வந்து சேர்ந்து விடுகிறது. ஒன்று பொருளுக்காக இருக்கலாம், பணத்திற்காக இருக்கலாம், ஆசைகளுக்காக இருக்கலாம், இச்சைகளுக்காக இருக்கலாம், டைம் பாஸுக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று சுயநல அன்பாக மாறிவிடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் யூதாவையும் சீலாவையும் பற்றி குறிப்பிடுகிற போது பர்னபாவுக்கும் பவுலடிகளாருக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய பணியில் மிக பெரும் உதவியாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பர்னபாவும் பவுலும் அந்தியோக்கியாவில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களின் பணிக்கு உதவி செய்வதற்காக யூதாவும் சீலாவும் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பும்போது ஒரு வார்த்தை இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இதோ கிறிஸ்துவுக்காக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள்தான் இந்த யூதாவும் சீலாவும். எனவே இவர்களின் அன்பு உண்மையானது. கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அன்பு கள்ளம் கபடமற்றது, சுயநலமானது அல்ல. இது சுயநலமற்றது. கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அன்பு ஒரு உறுதியான அன்பு. எனவே எந்த நிலையிலும் அந்த பணிவாழ்வில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட அவர்கள் தாங்கள் கொண்ட இலக்கிலிருந்து, லட்சியத்திலிருந்து விலக மாட்டார்கள் என்கிற தெளிவை வெளிப்படுத்துகிறது முதல் வாசகம். அதுபோலவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள். இதை ஒரு கட்டளையாக ஆண்டவர் தருகிறார். ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது ஏதோ நீங்க செஞ்சா செய்யுங்க, செய்யா கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லல. இது ஒரு கட்டளை. கட்டளை என்றால் கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டும். நான் உங்களை அன்பு செய்கிறேன், அதுபோல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து நம் எல்லோரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டதனால் இந்த நண்பர்களாகிய நமக்காக கல்வாரி மலையில் இரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கிறார் தியாகச் செம்மல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அந்த கனி அன்பின் கனி, அந்த கனி மகிழ்ச்சியின் கனி, அந்த கனி ஒருவர் மற்றவரிடத்தில் இரக்கம் காட்டுகிற கனி. அந்த அன்பின் கனியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டும். அது கிறிஸ்து என்கிற அன்பிலிருந்து வெளிப்படுகிறது. அந்த அன்பின் கனியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இறை ஆட்சி இந்த மண்ணுலகில் மலரும். விண்ணரசின் கருவிகளாக நீங்களும் நானும் இருக்கலாம். ஆமீன்.